தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி அக்டோபர் 2 முதல் 9 வரை. தொடர்புக்கு 9360200477. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தன். நண்பர்களே, அருமையான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள வரக்கூடிய ராகு காலத்துல காலபைரவருக்கு தீபம் போடலாம். தேங்காயில தீபம் போட்டீங்கன்னா கடன் தொல்லை குறையும். அதே போல ஒரு வெண்பூசணி 2ஆக உடைத்து அதுல கொஞ்சம் குழி பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு அதுல இழுப்பு எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும். இழுப்பு எண்ணெய் சோப்பு திரி பயன்படுத்துங்க. அந்த தேங்காயோ அல்லது பூசணிக்காயோ எடுத்து கோயிலுக்கு வெளியில ஒரு வாரமா எங்க அப்புறப்படுத்தணுமோ அப்புறப்படுத்திட்டு வரணும். அங்க போய் எண்ணெய் எல்லாம் சிந்தாதீங்க. காலபைரவருக்கு நெய் விளக்கு போட்டீங்க அப்படின்னா தேக ஆரோக்கியம் கூடும். அதே போல நீங்க துர்கா தேவியை வணங்குவது, பத்ரகாளி அம்மன் வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எதிரிகள் தொல்லை குறையும், தொழில் வளம் பெருகும். அதனால ஞாயிற்றுக்கிழமைய பெற்றாதீங்க. சூரியனுக்கு உண்டான நாள். சூரியனுக்கு வெண் தாமரை வாங்கி போய் சூரியன் மேல வச்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா கோடிய சூரிய பிரகாசமாக உங்கள் வாழ்க்கை வளம் பெருகும். வாங்க, திதியோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். உலக ஆசிரியர்கள் தினம், தேசிய டால்பின் தினம். பிற்பகல் 1:24 வரைக்கும் திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி. காலை 6:58 வரைக்கும் சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. கும்பம் பூரட்டாதி. மாலை 4:30 வரைக்கும் கண்டம் இருக்கிறது. கண்டம் நாமயோகம் இருக்கிறது. கண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம், யோகி சனி, அவயோக நட்சத்திரம் ரோகிணி, அவயோகி சந்திரன். அதன் பின்பு விருத்தி நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை, யோகி புதன், அவயோக நட்சத்திரம் மிருக சிரிசம், அவயோகி செவ்வாய். அதிகாலை 2:01 வரைக்கும் கௌலவம், அதன் பின்பு பிற்பகல் 1:20 வரைக்கும் தைத்துளம் சுக்கிரன், அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். வள்ளலார் அவருடைய பிறந்த தினம். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த ஜோதியே வடிவான இறைவனை நமக்கெல்லாம் காட்டிய அருட்பெரும் ஜோதி வள்ளலார் அவருடைய பிறந்த தினம். உலக சைவ நாளும் கூட. நண்பர்களே, வள்ளலாரை நல்லபடியா வணங்குங்க. அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில. வள்ளலாரை வணங்க ஜீவ காருண்யம் பெருகும். வள்ளலாரை வணங்க வாழ்க்கை வளம் பெறும். வணங்கி பார்த்தாதான் அது வளம் பெறுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். வணங்கி பாருங்க. கும்பம் பூரட்டாதி காலையில 6:58 கும்பம் பூரட்டாதி ஆரம்பித்து விடுகிறது. அதனால முத்துக்குமார சுவாமி ஜீவசமாதி போய் வணங்குறவங்க காலையில நேரமா போய் வணங்கிட்டு நம்ம கோமடத்துக்கு வந்துருங்க. ஸ்கிரீன்ல இப்ப கோமடத்தோட நம்பர் வந்துட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க முன்னாடி கூப்பிட்டு புக் பண்ணிட்டு அதன் பிறகு பூஜைக்கு வாங்க. உங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும். திருப்பூர்ல பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து பல்லடம் போற வழியில டொயோட்டா ஷோரூம் இருக்கும். ஆனமலை டொயோட்டா. அதை தாண்டின உடனே திருப்பூர் டு பல்லடம் போற வழியில அந்த டொயோட்டா ஷோரூம் தாண்டின உடனே அடுத்த ரைட் திருமணினா வெட்டுப்பட்டான் குட்டை. அடுத்த ரைட் திருமணினா நேரா ஒரே ரோடு 500 மீட்டர்ல நம்மளுடைய கோமடம் வரும். அங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க கோமடம் எங்க இருக்கிறது அப்படின்னு. ஆனால் சிரமப்படாம கோமடத்துக்கு வாங்க. வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கட்டும். கும்பம் போராட்டாதியில் முத்துக்குமார சுவாமியை வணங்குங்கள். கோபூஜை செய்து கொள்ளுங்கள். 11 பசுவுக்கு உணவளியுங்கள். கோபூஜை செய்து வாழ்க்கை வளமாக மகிழ்ச்சியாக இருக்க எம்பெருமானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். கிரக அமைப்புகள் பார்க்கலாம். குரு மிதுனத்துல, சுக்கிரன் கேது 2 பேரும் சிம்மத்துல, சூரியன் கன்னியில, புதன் செவ்வாய் துலாம்ல, ராகு சந்திரன் கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி.
7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம். உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் 2ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. நடை 50% காரிய வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள், அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.